வணக்கம் நண்பர்களே, நான் தான் லவ்லி ஃபேன்சி ஜலாலுதீன். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நம்ம கடையில் நடந்துச்சுங்க. ஒரு நண்பர் சிம் கார்டு வாங்க வந்தார், ஃபேன்சி நம்பர் வேணும் அப்படின்ட்டு. சிம் கார்டெலாம் வாங்கிட்டு அவரே சொன்னார், தம்பி என்கிட்ட ஒரு 10 நம்பர்கிட்ட இருக்குது, நான் 10 நம்பருக்குமே 1 இயர் ரீசார்ஜ் தான் பண்ணுவேன் அப்படின்னா. எங்கேண்ணே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆன்லைனில் தான் தம்பி பண்ணுறேன் அப்படின்னாரு. என்னண்ணே சொல்கிறீங்க, நீ ஒரு சிம் கார்டுக்கு ஒரு நம்பருக்கு 1 இயர் ரீசார்ஜ் பண்ணாலே கடைக்காரங்களுக்கு ஒரு 130 ரூபா மார்ஜின் கிடைக்குமெண்ணே. நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு, அது யாருக்கோ கண்ணுக்கு தெரியாத ஒரு நபருக்கு அந்த காசு போயிடுது அப்படின்னு. அப்படியா தம்பின்னு சொல்லிட்டு உண்மையில் ரொம்ப வருத்தப்பட்டார். இனிமேல் நான் ரீசார்ஜெல்லாம் கடையிலே பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு 1 இயர் பண்ணும்போதும் ஒரு 130 ரூபா ஒரு கடைக்காரங்களுக்கு கிடைக்குதுன்னா 130 ரூபாங்கிறது பெரிய காசுங்க. கிட்டத்தட்ட அவரே 10 சிம் வச்சுருக்கேங்கிறாரு. 10 சிம்முக்கு என்ன ஆகி போச்சு, கிட்டத்தட்ட 1300 ரூபா 1 இயர் ரீசார்ஜ் பண்ணால். ரொம்ப வருத்தப்பட்டார். இனிமேல் நான் கடையில் பண்ணுறேன் தம்பி அப்படின்னு. நான் என் கடையில் பண்ணணும்னு அவசியம் இல்லைண்ணே, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் உள்ள கடையில் போய் பண்ணிக்கோங்கண்ணே. கடையில் பண்ணுறதுனால அந்த குடும்பத்தை வாழ வச்ச பெருமை உங்களை சேரும் அப்படின்னு உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டு போனார். இனிமேல் நான் கடையிலே பண்ணுறேன் தம்பி, எனக்கு இந்த விவரம் தெரியாமல் போய் இவ்வளோ நாளாக நான் ஆன்லைன்லேயே ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டேன்னாரு. இதுபோல் நீங்களும் அந்த தவறை செய்யாதீங்க. உங்களுக்கு அருகாமையில் உள்ள கடையில் ரீசார்ஜ் பண்ணுங்கள். நன்றி.